காசநோய் இருக்கா? ஜாதகம் சொல்லும் நிகழ்வுகள். வணக்கம், வாழ்க வளமுடன். ஜோதிடர் அக்ஷய மகுடீஸ்வரன், ஒட்டன்சத்திரம், திண்டுக்கல். இந்த ஜாதகருக்கு 2018 முதல் தொழில் நன்றாக இல்லை. 11 வருடமாக சொத்துக்கள் நஷ்டம். 2024 வருடம் காசநோய் வந்து சரி ஆனது. திருமணம் எப்போது நடக்கும்? ஜாதகரின் இந்த அனைத்து கேள்விகளுக்கும் காரணம் மற்றும் என்ன செய்யலாம் என்று பார்க்கலாம். முதல் கேள்வி, 2018 முதல் தொழில் நன்றாக இல்லை. காரணம், இவரின் பிறப்பு லக்கினம் சிம்மம், கன்னிராசி, அஸ்தம் நட்சத்திரம். 2018 இல் இவருக்கு துலாம் லக்கினம் நிலைப்பாட்டில் இருந்திருக்கிறது. லக்கினத்தையும் அட்டமபாவக அதிபதியான சுக்கிரன் 11 இல் இருப்பது சிறப்பு. ஜாதகர் ஒவ்வொன்றிலும் போராட்டம் பெற்று சிறு சிறு பலனை அடைந்திருப்பார். 10ஆம் அதிபதி சந்திரன் கன்னியில் இருப்பது ஜூன் 2026 வரைக்கும் அலைந்து திரியும் வேலை மட்டுமே சிறப்பாக இருக்கக்கூடும். மேலும் 2018 முதல் பிப்ரவரி 2023 காலகட்டம் தொழிலில் பெரும் எதிர்பாராத இழப்புகள், தொழில் முடக்கம் இருந்திருக்கும். கன்னியில் ராகு இருப்பது ஜாதகருக்கு தொழில் நஷ்டம், மனம் சார்ந்த பிரச்சனைகளை பெருமளவில் கொடுத்திருக்கும். ஜாதகரின் மனம் தெளிந்த நீரைப் போல் இல்லாமல் கலங்கிய குட்டை போல இருந்திருக்கும். ஒருவருக்கு மனசு நன்றாக இல்லை என்றால் தொழிலில் பிரச்சனைகள் இருக்கும். தொழில் வளர்ச்சி பெறாது. இதனால்தான் பெரும் நிறுவனங்கள் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் மற்றும் மேனேஜிங் டைரக்டர் போன்ற பொறுப்பாளர்களால் இயங்கப்படுகிறது. பிரச்சனை 2 மணி 11 வருடமாக சொத்து பிரச்சனைகள் இருப்பதை காண்போம். துலாம் லக்கினம் ஆரம்பித்த காலம் முதல் 4 மற்றும் 5ஆம் அதிபதி சனி மீனத்தில் இருப்பதும், சுக்கிரன் சிம்மத்தில் இருப்பதும், கேது மீனத்தில் இருந்த 9 வருடங்கள் பிரச்சனைகளை கொடுத்தே தீரும். இதற்கு எந்த பரிகாரமும் வேலை செய்யாது. பிரச்சனை 3, 2024ஆம் ஆண்டு கோச்சார குரு பகவான் ரிஷபத்தில் இருந்ததால் அந்த ஒரு வருடம் மட்டும் காசநோய் இருப்பது போல இருந்துள்ளது. ஆனால் அது நிரந்தரமான நோயாக இல்லை என்று ஜாதகமே உணர்த்துகிறது. இதற்கும் என்ன பரிகாரம் செய்தாலும் மாற்றம் இருக்காது. ஏனென்றால் இது உண்மையான பிரச்சனையே இல்லை. இந்த காலகட்டத்தில், அதாவது 2024 ஜாதகர் பணத்தை திரும்பி கிடைக்காத இடத்தில் கொடுக்க வேண்டும் என்பதே நிகழ்வு. அதனால் தான் மருத்துவம், பைன், பெனால்டி சார்ந்த விஷயங்களுக்கு ஜாதகர் செலவுகள் செய்கிறார். கேள்வி 4, திருமணம் எப்போது? ஜூலை 2027 முதல் செப்டம்பர் 2028 வரையிலும் திருமணம் செய்ய உத்தமமான காலம். மாற்று மதத்தில் அல்லது பூர்வீக ஊரில் மனதிற்கு பிடித்தமான திருமணம் நடக்கும். ஆனால் வரும் வரன் சூரியனின் அம்சம் கொண்டவர்கள் என்பதால் அவர்களின் அன்பு கோபமாக மட்டுமே வெளிப்படும். அவர்கள் கோபப்படுகிறார்கள் என்றால் அவ்வளவு அன்பு உள்ளது என்றே அர்த்தம்.